டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதாவது தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வந்து ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற அப்டேஷன்லாம் புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, டிஆர்பின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து சூப்பரான ஜாப் ஆஃபர் என்ன அப்படின்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் சர்வீஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் த கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். அதாவது கலைக்கல்லூரி மற்றும் அதாவது பிஎட் கல்லூரிகளுக்கு தேவையான அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான வேக்கன்சிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஆர்பியுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாயிருக்கு. ஸோ இன்னும் இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஸோ ஏறத்தாழ வந்து பார்த்திங்கன்னா 4000 வேக்கன்சிஸ் கிட்ட நமக்கு வந்து இதில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கான அந்த லாஸ்ட் டேட், அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட்டு சொல்லியிருக்காங்க 29/4/2024 நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 4000 வேக்கன்சிஸ், அதாவது 4000 வேக்கன்சிஸ் ஆர் அப்பாயிண்டட் ஃபார் த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இந்த தமிழ்நாடு காலேஜஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்டு காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏறத்தாழ வந்து பார்த்திங்கன்னா 4000 வேக்கன்சிஸு. ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். ஸோ இதற்கான மாத சம்பளமாக வந்து பார்த்திங்கன்னா லெவல் 10 வந்து பார்த்திங்கன்னா 57,700 1,82,400 வரைக்கும் கிடைக்க சான்சஸ் வந்து போட்டிருக்காங்க. இதோட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பாருங்கள். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து 14/3/2024 வெளியே இருக்குது. இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 28/3/2024. ஸோ இந்த மாதம் இறுதியில் தான் ஸ்டார்ட் ஆகுது. இது இன்னும் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகலை. அதாவது லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போனா 29/4/2024. ஸோ கிட்டத்தட்ட 1 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் எண்டு வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஸோ இதற்கான டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் டென்டேட்டிவ் பார்த்திங்கன்னா August 4 கொடுத்துருக்காங்க 2024. இன்டர்வியூ டேட் வந்து கொடுக்கல, அதை வந்து வில் பி அனௌன்ஸ் லேட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் ஆஃப் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எப்படி பிரிச்சுருக்காங்க அப்போ தான் இதை வந்து பேக்லாக் வேகன்சிஸ் 72. ஸோ அதே மாதிரி வந்து ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் 4. ஸோ இது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன், ஹேண்டிகேப்டு இவங்களாம் சேர்த்தா 3. ஸோ ஒரு தோராயமாக கரண்ட் வேகன்சி 3921 ஆக மொத்தத்தை முன்ன பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தமாக வந்து 4000 வேகன்சிஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ், கம்யூனிட்டி வைஸ்லாம் எவ்வளோ வேகன்சிஸ் சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வரீங்களோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து 40 பேஜஸ் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கனால இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் சொல்கிறேன். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் தெளிவாக படித்து பார்த்து டைம் இருக்கனால நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கரண்ட் வேகன்சியை பொறுத்தவரை பாருங்கள், பயோகெமிஸ்ட்ரிக்கு 24, பயாலஜி சயின்ஸ் ஆஃப் எஜுகேஷனுக்கு 1, பாட்னிக்கு வந்து 315, அது மாதிரி பயோடெக்னாலஜிக்கு 5, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 244, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 76, கெமிஸ்ட்ரிக்கு 263. ஸோ இதுலேயுமே நிறையா கொடுத்துருக்காங்க. நான் இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் சொல்கிறேன். காமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 14, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ் அண்ட் கார்ப்பரேட்டுக்கு வந்து 30. ஸோ இது மாதிரி இங்கிலீஷ்க்கு 656, எக்கனாமிக்ஸ்க்கு வந்து 161, நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக்ஸ் 21, ஃபேஷன் டெக்னாலஜி வந்து 1. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எந்த இதில் வர ஹிஸ்ட்ரிக்கு 126, ஹோம் சயின்ஸுக்கு 36. ஸோ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இம்பார்ட்டன்ட் மேத்தமெட்டிக்ஸ்க்கு 318 கொடுத்துருக்காங்க, மைக்ரோபயாலஜிக்கு 32. ஸோ நீங்கள் எந்த ஃபிசிக்ஸ்க்கு வந்து 224. ஸோ மேக்ஸிமம் நான் இம்பார்ட்டன்ட் தான் சொல்கிறேன், நிறைய இருக்குது. நீங்கள் எந்த மேஜரில் வரீங்களோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து பயாலஜிக்கு 5, ஜுவாலஜிக்கு வந்து 131. ஆக மொத்தத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3921 வேகன்சிஸ் கிட்ட நமக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து 4000 கிட்ட வந்து அது வர சான்ஸஸ் ரவுண்ட் அப் பண்ணி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான அந்த ரிசர்வேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 30% பார்த்தீங்கன்னா உமன் ரிசர்வேஷன் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎன், அதாவது தமிழ் வழியாக படிக்கிறவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் அனெக்ஸர் 1, 2 கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரிசர்வேஷன் ஃபார் த டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா
முன்னுரிமை தராங்க. அப்புறம் ஜெண்டர்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து திருநங்கைகளுக்கும் இதுக்கு வந்து இந்த வேலைக்கான அதில் பார்த்திங்கன்னா அவங்க படிச்சிருந்தவங்க தான் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு முன்னுரிமை தராங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட்ஸ். ஸோ ஆல்ரெடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஜெண்டர் இவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் கேட்டகரியாக இருந்தேன்னா ஃபீமேல் ஷால் பி கன்சிடர் வந்து 30% சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏஜை பொறுத்தளவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேண்டிடேட் ஷுட் நாட் ஹேவ் கம்ப்ளீட்டட் 57 இயர்ஸ். ஸோ 57 வயசுக்குள்ளே தான் இருக்கணும், 57க்கு மேலே போயிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏஜுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இதுக்கான என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இந்த ஜாப்பை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் வந்து மாஸ்டர் டிகிரி வித் 55% ஆஃப் மார்க் வந்து ரெலவெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான மெயினாக குவாலிஃபிகேஷன் என்ன, நெட்டு செட்டு அண்டு ஸ்லெட் அண்டு செட்டு வந்து கிளியர் பண்ணிக்கோங்க மட்டும்தான் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். மற்றவங்களும் அப்ளை பண்ணால், பட் இதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து ஜாஸ்தின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஹெச்டி ஹோல்டராக இருந்தால் அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும் மட்டும் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், செட்டுக்கு முடித்து பிஹெச்டி கரண்ட்டாக பண்ணுறவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபரபிள் வந்து ஜாஸ்தி தர மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஹெச்டி வைவா வைஸ் போயிட்டுருக்கவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இதில் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், நெட்டு ஸ்லெட்டு செட்டு ஷால் நாட் பி ரெக்கவர் ஃபார் த மாஸ்டர் ப்ரோக்ராம். ஸோ இவங்க வந்து நெட்டு ஸ்லெட்டு கிளியர் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க வந்து மாஸ்டர் ப்ரோக்ராம் வந்து படிச்சிருக்கணும் அவசியம் இல்லை. இன்கேஸ் அது நெட்டு செட்டு கிளியர் பண்ணவங்களுக்கும் மாஸ்டர் டிகிரி வந்து கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் நிறையா கொடுத்துருக்காங்க, இதை செக் பண்ணி பாருங்கள். இது எப்படி சார் அப்ளை பண்ணுறேன்னா, அஃபிஷியல் வெப்சைட் வந்து www.trb.co.in வந்து போய் நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட் மூலமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, ஒரு டிப்ளமோ ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா யூஜி டிகிரி சர்டிஃபிகேட், கன்சல்டேட் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட், ப்ரொவிஷனல் வந்து லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிஜி டிகிரி பொறுத்தலாம் அதே மாதிரி தான். இன்கேஸ் வந்து நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு போனோன்னா எம்ஃபில் டிகிரி, ஸோ அதில் கன்சல்டேட் மார்க் ஷீட்டு இதெல்லாம் லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிஎட் முடிச்சிருந்தாங்கன்னா பிஎடுடைய மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட் லோட் பண்ணுற மாதிரி. அதேமாதிரி எம்எடு, அது மாதிரி பிஹெச்டி. ஸோ பிஹெச்டி வந்து வைவா வாய்ஸ் அப்ரூவல் லெட்டர் வந்து கண்டிப்பாக வந்து யூனிவர்சிட்டிலேருந்து வாங்கியிருக்கணும். நெட்டு ஸ்லெட்டு க்ரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா அதோடைய சர்டிஃபிகேட் வந்து லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஓ ஆர்டர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் இஃப் அப்ளிகபிள் எவிடன்ஸ், ஏதாவது வந்து கவர்மெண்ட் ஆர்டர் உள்ள அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அனெக்சர் 1 வந்து படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து தமிழ் வழியாக நீங்கள் வந்து முன்னுரிமை கோரினீங்கன்னா அந்த பிஎஸ்டிஎன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் லோட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் கல்லூரியில் ஆல்ரெடியாக ஒரு ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கன்சர்ன் ஹெச்ஓடிஸ் மூலமாக அந்த காலேஜில் வந்து அனெக்சர் 3 படி பார்த்தீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், என்ஓசி சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நன்னடத்தை சான்றிதழும் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணினா அதை வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் மாதிரி வாங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி கார்டு வந்து டிரான்ஸ்ஜெண்டராக இருந்ததுன்னா அவங்க வந்து அந்த ஐடி கார்டு சர்டிஃபிகேட் வந்து லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே எது வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் லோட் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. மெயினாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரிஸ், அதாவது வந்து அவங்க வந்து முன்னுரிமை கோருறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ எஸ்டி டிஎன்சி கேட்டகரிஸ், பிசி மெயின் இவங்களுக்குலாம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிஎஸ்டிஎன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக லோட் பண்ணணும். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், நோ என்ஓசி சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே நம்ம லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், இதுக்கு எக்ஸாமினேஷன் எப்படி சார் நடக்கும் அப்படின்னா 2 கேட்டகரியும் நடக்குது. பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1 பொறுத்தளவில் 100 மார்க்ஸு. நீங்கள் வந்து ஒரு மார்னிங் செஷன் 3 ஹவர்ஸ் எழுத போகிறீங்க. அதாவது அதில் செக்ஷன் ஏ, செக்ஷன் பின்னு இருக்கும். ஸோ இதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்ம வந்து அடுத்து வந்து வீடியோவில் போடலாம். ஏன்னா வந்து சிலபஸ் வந்து என்ன விவரமாங்கிறது அடுத்ததில் பார்க்கலாம். பேப்பர் 2 பொறுத்தளவில் 3 ஹவர்ஸ் எக்ஸாமினேஷன். இது வந்து அன்றைக்கி ஆஃப்டர்நூன் நடக்கும். 100 மார்க்ஸு எழுத போகிறீங்க. அதிலே செக்ஷன் 1, செக்ஷன் 2 இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் 200 மார்க் வந்து நீங்கள் ஒரே நாள் டெஸ்ட் எழுதுறீங்க. இதை கிளியர் பண்ணுறவங்களுக்கு இன்டர்வியூவில் வந்து 30 மார்க்கு. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தா கிராண்ட் டோட்டல் வந்து 230 மார்க்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எவாலுவேட் பண்ணுறாங்க ரிட்டன் டெஸ்ட்டு அண்டு இன்டர்வியூ வச்சு.
அதாவது ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்தளவில் 200 மார்க்கு. இந்த இன்டர்வியூக்கு மார்க் வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த 30 மார்க்கு பார்த்தீங்கன்னா கண்டென்ட், டெலிவரி, லாங்குவேஜ் அண்டு பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி ஒவ்வொன்றுக்கும் ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அந்த இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் 30 மார்க் சொன்னேன்ல, அதில் ஃபஸ்ட்டு 15 மார்க் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் லெக்சர் ஃபார் த ஹேவிங் த டேலண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ். நெக்ஸ்ட் வந்து வைவாவாஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே 15 30 மார்க் வந்து மேக்ஸிமம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு அவ்வளோதாங்க, எக்ஸாமினேஷன் பொறுத்தளவு அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பண்ண, இதோட சிலபஸ் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக சிலபஸ்க்கு வந்து அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் கோடில் வந்து கொடுத்துருக்காங்க. இது தெளிவாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வரேன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லோரும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட 40 பக்கம் இருக்குது இந்த நோட்டிஃபிகேஷன். அதெல்லாம் நிறையா ஸ்கிப் பண்ணுறேன். சப்ஜெக்ட் வைஸ் ஃபார் த ரிட்டன் டெஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ், கரண்ட் வேகன்சிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வரேன்னு சொல்லிட்டு தெளிவாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறையா கொடுத்துருக்காங்க அந்த டிபார்ட்மெண்ட் வைஸாகவே எவ்வளோ வேகன்சி சொல்லிட்டு. ஏன்னா இடத்துல 4000 வேகன்சி இருக்குது. ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஸோ நான் சொன்னல பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து 100 200 மார்க்கு மார்னிங் ஆஃப்டர்நூனும் மார்னிங் ஆஃப்டர் 2 டைமில் வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடக்குது. அதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு தான் இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ பொறுத்தவரை 30 மார்க்ஸ். ஸோ இதுதாங்க வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் அண்ட் செலெக்ஷன் ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாமினேஷன் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் 230 இன்டர்வியூ சேர்த்து. ப்ரொவிஷ்னலி செலெக்ஷன் பண்ணுறவங்க அந்த கேண்டிடேட்டுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக அந்த 10th 12th டிப்ளமோ, யூஜி டிகிரி, பிஜி டிகிரி, எம்ஃபில், பிஎட் படிச்சிருக்கிறா, பிஎட், எம்எடு, பிஹெச்டி முடிச்சதா, அப்புறம் நெட்டு ஸ்லெட்டோடைய சர்டிஃபிகேட். ஸோ அது நம்ம என்னென்ன சொன்னோமோ முன்னாடி அது எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இதோட சேர்த்து நீங்கள் என்னென்ன சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும்னா கீழே வந்து தெளிவாக அந்த அனெக்ஸரில் கொடுத்துருக்காங்க. அதையுமே நான் வியூ பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 31. ஸோ நிறைய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்ம லாஸ்ட்டாகவே நம்ம இந்த அனெக்ஸருக்கு போயிடலாம். அனெக்ஸரை பொறுத்தளவில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம பிஎஸ்டின்னு சர்டிஃபிகேட் சொல்லியிருந்தோம். அதாவது சர்டிஃபிகேட் ஹேவிங் த ஸ்டடி இன் தமிழ் மீடியம், தமிழ் மீடியத்தை அதை படித்ததுக்கான அந்த பிஎஸ்டின்னு சர்டிஃபிகேட்டு வந்து நம்ம இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் அதாவது கையெழுத்து வாங்கி இந்த கன்சர்ன் கல்வி நிறுவனத்தில் வந்து சைன் வாங்கியிருக்கணும். அனெக்ஸர் 2 பொறுத்தளவில் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 2 கொடுத்துருக்காங்க. தமிழ் இங்கிலீஷ் வழியாக நீங்கள் வாங்குகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் மூடப்பட்ட கல்லூரியில் தமிழ் வழியில் பயின்றதுக்கான சான்றிதழ் பெறுவதற்கான வடிவம். ஸோ அதாவது ஒரு காலேஜோ ஒரு கல்லூரியில் படிக்கும் போது படித்து முடிச்சிட்டீங்க, பட் அந்த கல்லூரி வந்து நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா மூடிட்டாங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் லோட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அனெக்ஸர் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து என்ஓசி. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஃபார் த அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி. ஸோ இந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் என்ஓசி வாங்கியிருக்கணும். அனெக்ஸர் 4 பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ப்ரைவேட் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதற்கான அந்த சர்டிஃபிகேட் வந்து ஃபில் பண்ணி கன்சர்ன் அந்த இப்போ ப்ரெசண்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய அந்த கல்லூரியுடைய ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் பிரின்ஸிபால்கிட்ட நீங்கள் சைன் வாங்கி இந்த சர்டிஃபிகேட்டும் நீங்கள் ஆன்லைனில் லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அனெக்ஸர் போக மீத அனெக்ஸர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஸோ உங்கள் டோட்டலாக இவ்வளோ தான் அனெக்ஸர் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து மறக்காமல் ஆன்லைனில் லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டைம் இருக்குது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கு, டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு பொறுமையாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டைம் இருக்குது 28/3/2024 தான் வந்து இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அப்போ இருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 29/4/2024 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.